அன்னாவின் உண்மையான அழகு. ஒரு வணிகர் ஒருமுறை கூட்டம் நிறைந்த நகரத்துக்கு பயணம் செய்தார். அங்கே மக்கள் வியாபாரம் செய்வதற்கும் அழகும் மேன்மையும் கொண்டவர்களை பாராட்டுவதற்கும் கூடுவார்கள். அந்த கூட்டத்தில் ஸ்டெல்லா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளது கவர்ச்சி அற்புதமானது. அந்நியர்களை கவரும் சிரிப்பு, அருகில் இழுக்கும் மயக்கம். ஆண்கள் அவளை புகழ்ந்தார்கள். பெண்கள் அவளை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். அவளது பெயர் நகரத்தின் எல்லைகளை தாண்டியது. ஆனால் அந்த பாராட்டுக்களின் பின்னால் ஸ்டெல்லாவின் மனம் சோர்வடைந்திருந்தது. ஒவ்வொரு காலை அவள் அழகை காக்கும் பொருட்டு அதிகாலை எழுந்தாள். ஒரு நாள் அந்த அழகு மறைந்துவிடும் என்ற அச்சம் அவளை பீடித்தது. ஒவ்வொரு சுருக்கமும் அவளுக்கு தோல்வியாக தோன்றியது. ஒவ்வொரு வெள்ளை முடியுமே ஒரு அபாயம் போல் இருந்தது. அழகு மங்கினால் என்னிடம் எது மீதமாக இருக்கும் என்று அவள் எண்ணினாள். அதே நகரத்தில் அன்னா என்ற மற்றொரு பெண் வாழ்ந்தாள். அவளை பார்த்தவுடன் யாவரையும் ஆச்சரியப்படுத்தும் அழகு அவளுக்கு இல்லை. ஆனால் அவளது கரங்கள் ஆண்டுகளாக குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உழைப்பால் கடினமாயிருந்தன. இருந்தாலும் அவளிடம் அமைதியான ஒரு கண்ணியம் இருந்தது. மக்கள் அவளது வீட்டில் நுழைந்தால் அமைதியை உணர்ந்தார்கள். கிராமம் துன்பத்தை சந்திக்கும் போதும் ஜெபித்தும் ஆறுதல் கூறியும் தேவனின் வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தியும் அன்னாள் வாழ்ந்து வந்தாள். வணிகர் இருவரையும் கவனித்த போது வித்தியாசத்தை அறிந்தார். ஸ்டெல்லாவின் பாராட்டுக்கள் சத்தமாக இருந்தன, ஆனால் ஆழமற்றவையாக இருந்தன. அவளது அழகுடன் வந்து மறைந்து விட்டன. ஆனால் அன்னாவின் செல்வாக்கு ஆழமாக இருந்தது. அவள் குறைவான வார்த்தைகள் பேசினாலும், எளிய உடை அணிந்திருந்தாலும் அவளது வாழ்க்கை கனியை தந்தது. அவளை மதிக்கும் பிள்ளைகள், நம்பிக்கை கொண்ட அயலவர்கள், அசைக்க முடியாத விசுவாசம். வணிகர் உணர்ந்தார், ஒருத்தி காலம் கவர்ந்து கொள்ளக்கூடிய நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தால், மற்றொருத்தி எந்த கள்வனாலும் பறிக்க முடியாத கிரீடத்தை அணிந்திருந்தாள். இன்றைக்கான சிந்தனை: அழகுக்கு இடம் உண்டு, ஆனால் அது தற்காலிகம். கவர்ச்சி ஒரு கணம் மகிழ்விக்கலாம், ஆனால் அது ஏமாற்றமும் செய்யலாம். அவ்வாறு நீதிமொழிகள் 31:30 உண்மை என நிரூபிக்கப்பட்டது. அழகு வஞ்சகம், அழகு நிலையற்றது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். தேவனுக்கு பயந்து நிலைத்திருக்கும் இருதயம் நிலையான கனிகளை தருகிறது. அமைதி, ஞானம், அன்பு, விசுவாசம். உலகம் இப்படிப்பட்ட பெண்ணை கவனிக்காமல் போகலாம், ஆனால் பரலோகம் அவளை புகழ்கிறது.